அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் வருடம் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மற்றும் நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் ஜென்ரல் யூஜி கோர்ஸ் படிக்கிறீங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க, பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோர்ஸ் ஃபீஸில் 80% ஃபீஸை இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக கிடைக்கும். அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 12,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வருடத்திற்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமானது யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனம் தான் தருது. ஸோ அவங்களோட ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக தான் இந்த டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25ங்கிறது இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எக்கனாமிக்கலாக வீக்கர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உயர் கல்வியை தொடர்ச்சியாக படிக்கணுங்கிறதுக்காகவும் இது கொடுக்குறாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11, 12th அதே மாதிரி நீங்கள் இப்போ கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க, பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை தர்றாங்க. அதே மாதிரி இது ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான். அதாவது வருடம்லாம் தர மாட்டாங்க. இது இந்த வருடத்துக்கு தராங்க. ஒருவேளை இதில் நீங்கள் செலக்ட் ஆகிங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டீங்கனாலுமே செகண்ட் இயருக்கு திருப்பி நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணி பண்ணணும். சரிங்களாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் லிமிடெடுங்கிறது டாடா குரூப்போட ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை தான் தராங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா இதில் கல்லூரி மாணவர்கள், அதாவது ஜென்ரல் கிராஜுவேஷன் மாணவர்கள் மற்றும் டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2024 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பள்ளி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருவோம். ஸோ பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th and 12th இந்தியாவில் எங்கிருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்போ படிச்சுட்டு இருக்க கிளாஸில் குறைஞ்சபட்சம் 60% மதிப்பெண்கள்ங்கிறது வச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வருமானங்கிறது ஒரு வருடத்திற்கு 2.5 லட்சத்தை தாண்டாமல் இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் டாடா கேபிட்டல் கம்பெனியோ இல்லை பட்டி ஃபார் ஸ்டடி ஸ்காலர்ஷிப் கம்பெனிலேயோ இருக்கிற எம்ப்ளாயீஸோட குழந்தைங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி பெனிஃபிட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000 வரைக்கும் தரதாக இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ப்ரூஃப், அது ஆதார் கார்டு ஒரு காப்பி தேவை. அதுமாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட், நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஐடி கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டினதுக்கான ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் படித்தா இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த வருடத்தை சேர்ந்த மாணவர்களாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒன்று பிகாம் படிக்கிற மாணவர்கள், இல்லைன்னா பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் படித்தாலும் ஓகே, பிஏல என்ன கோர்ஸ் படித்தாலும் ஓகே, டிப்ளமோ பாலிடெக்னிக் கோர்சஸ் படிக்கிற யார் வேணாலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸுங்கிறது வச்சிருக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வருமானங்கிறது 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் யூஸ்வல் தான். ஆதார் கார்டு ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் இன்கம் ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. ப்ளஸ் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் சொல்லிட்டு காலேஜ் போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஐடி கார்டோ இல்லை ஃபீஸ் ரெசிப்ட்டோ கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நான் கண்டினியூஸாக சொல்லியிருக்கேன் 2 வழி தான். ஒன்று கூகுள்லேயே நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் பங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பட்டி ஃபார் ஸ்டடின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்காலர்ஷிப் வெப்சைட். ஸோ இதிலிருந்து தான் நான் தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் இந்த வீடியோக்காக மட்டும் இந்த வெப்சைட் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஃபர்தராக வேறு என்ன ஸ்காலர்ஷிப் வேணுனாலுமே நீங்கள் நேரடியாக இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. சரிங்களா. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது செப்டம்பர் 15, 2024. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.